ஹலோ யோஸ். இன்னைக்கு இந்த பதில நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரை பற்றி தான் நம்ம டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போறோம். இனி வரும் காலையில் நம்ம சண்டேஸ் மட்டும் எவ்ரி சண்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரை பற்றி நம்ம டீட்டெயில் அனலைசிஸ் பண்ணிடுவோம். என்னென்ன நோட்டிபிகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு, தென் பிஎஸ்சியில் என்னென்ன வந்திருக்கு, யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்ன நியூஸ் வந்து வந்திருக்கு, ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஜூன் 14th இருந்து ஜூன் 20க்குள்ள நோட்டீஸ் என்னென்ன நோட்டீஸ் வந்து வருமோ அது எல்லா நோட்டீஸுமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி டீட்டெயிலாக நான் பார்க்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஜூன் 14 டு ஜூன் 20ல ஓகேங்களா, இந்த வாரத்துக்கான நோட்டீஸ் நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஓகேங்களா ஓஷன் இன்ஜினியரிங்கை பத்தி ஓகேங்களா ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓஷன் இன்ஜினியரிங் படிச்சா என்னென்ன ஸ்கோப் வந்து இருக்கு, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ரிசர்ச் இருக்கு, இதை பத்தி டீட்டெயிலாகவே உங்களுக்கு எமர்ஜிங் செக்டார்ஸ்ல இருந்து அகாடமிக் ரிசர்ச் வந்து எல்லாமே கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் என்னென்ன இருக்கு, தென் என்னென்ன கோர்சஸ் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க, ஆஃபர் பண்றாங்க, இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவில் ஓகேங்களா அந்த இதுல இருந்து உங்களுக்கு அதுக்கான கெரியர் அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் வந்து அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எம்இடெஸ்க் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து யூபிஎஸ்சி தேர்ட் பேஜ்ல யூபிஎஸ்சியில இருந்து ஓகேங்களா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து கம்பைன்டு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் எக்ஸாமினேஷன் 2025க்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஓகேங்களா அதுல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணது ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சொல்லிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கான ஸ்கேல் பேசிஸ் 7th ஸ்கேல் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உங்களுக்கு சில வேகன்சிஸ் போஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க, சேர்மன் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. தென் அதுமாதிரி ஸ்டாஃப் செலக்ஷன்ல இருந்து கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் மூலமா ஷார்ட் நோட்டீஸ் வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்ல இருந்து இருக்கு, அதை செக் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க. தென் இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட்ல இருந்து பர்மனன்ட் அப்சார்ப்ஷன் பேசிஸ்ல வந்து போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 10 போஸ்ட்ல வந்து வேகன்சி சொல்லிருக்காங்க. வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்ல இருந்து ஓகேங்களா அதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல இருந்து நியர்லி ஒரு 10 காலேஜஸ்க்கான உங்களை டீன் போஸ்டுக்கான வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. தென் அடுத்து என்எஸ்ஐசி டெக்னிக்கல் சர்வீஸ் சென்டர்ல இருந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 26th மேல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகைன் வந்து ஒன்ஸ் அகைன் வந்து ட்ரைனிங் கோர்ஸ்க்கான இது ஆக்சுவலாக வந்து சென்னை தமிழ்நாட்டில் சென்னையில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ட்ரைனிங் கோர்ஸ்க்கான என்னென்ன ட்ரைனிங் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு 10 to 15 கோர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கான எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அதையும் சொல்லியிருக்காங்க. டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், எனி டிகிரி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டி சேர்த்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸ்கில் ட்ரைனிங் டெவலப் பண்ணுறவங்களுக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னால இந்த இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து ஓகேங்களா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் 2 போஸ்ட்டும், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 2 போஸ்ட், தென் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து 1 போஸ்ட் சொல்லிருக்காங்க. நான் ஃபேக்கல்டி போஸ்ட் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி இந்தியன் ஆப்டல் லிமிடெட்ல இருந்து ஒரு 3 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் 3 பொசிஷன்ல சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் ஓகேங்களா அது ஃபிட்டர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல ஒரு 25 போஸ்ட்டும், அதே மாதிரி ப்ராஜெக்ட் டெக்னீஷியன்ல ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 15 போஸ்ட், தென் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன்ல ஆப்டிக்கல் ஒர்க்ல வந்து ஒரு 8 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து யூபிஎஸ்சில இருந்து ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. யூபிஎஸ்சில இருந்து நியர்லி வந்து ஒரு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு 54 வேகன்சிஸ் 54 போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. 54 பொசிஷனுக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக யூபிஎஸ்சி வெப்சைட்ல செக் பண்ணி இது பண்ணுங்க சரிங்களா. தென் அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்ல வந்து
ஓகேங்களா. அதுக்கான அதுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ரீஜனல் ஆஃபீஸ்க்கான போஸ்ட் வந்து வேகன்சிஸ் வந்து சொல்லிருக்காங்க. நியர்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் சொல்லிருக்காங்க. நீங்க வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பல கேட்டகரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜம்முல இருந்து ஓகேங்களா சேர்மன் ப்ரொஃபஸர் கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சி போஸ்ட் வந்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் அது மட்டும் தான் சொல்லிருக்காங்க. தென் அடுத்து சர்தார் வல்லபால் பட்டேல் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஓகேங்களா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல இப்போ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஹாரிகல்ச்சர்ல ஒரு 5 போஸ்ட், தென் வந்து ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங்ல ஒரு 7 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. தென் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு 9 போஸ்ட், தென் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல 7 போஸ்ட், பயோடெக்னாலஜியில் 4 போஸ்ட், தென் வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ்ல வந்து ஒரு 9 போஸ்ட். இது மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. தென் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஓகேங்களா உங்களுக்கு ஜூனியர் ப்ரோக்ராமர் வந்து போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. நியர்லி 20 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டிக்கான கேண்டிடேட் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா. தென் அடுத்து அதே மாதிரியும் வந்து ஆர்மர்டு வெயில்டு சிங்கம் லிமிடெட்ல இருந்து ஓகேங்களா அதுக்கான கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நியர்லி ஒரு 7 போஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கான எலிஜிபிலிட்டி செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. தென் ரயில் நிக்காஸ் நிங்கம் லிமிடெட்ல இருந்து ஒரு 3 பொசிஷன்ல உங்களுக்கு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. தென் நார்தன் ஈஸ்டர்ன் கவுன்சில் கான்ட்ராக்ட்ல இருந்து ஓகேங்களா அதுக்கான போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா. தென் அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அதுங்களுக்கான ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிப்பாட்ல இருந்து, அதுவும் செகண்ட் ஹைதராபாத் தெலுங்கானால இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா. தென் நிக்கான் லிமிடெட்ல இருந்து அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உங்களுக்கு போஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இப்பெல்லாம் சென்ட்ரல் இதுலயே வருது. மேக்ஸிமம் நிறைய கான்ட்ராக்ட் பேசிஸ்லயே இருக்கு. சரிங்களா. தென் சர்தார் வல்லபால் பட்டேல் யூனிவர்சிட்டில இருந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மீரட்ல இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சீனியர் அசிஸ்டன்ட் ஓகேங்களா கம் ஹெட் வந்து அதுக்கான வேகன்சி வந்து 13 போஸ்ட் சொல்லிருக்காங்க. சரிங்களா. தென் டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஓகேங்களா அதுல இருந்து உங்களுக்கு 18 போஸ்ட் தாசில்தாருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் அது மாதிரி சர்தார் வல்லபால் பட்டேல் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜிஸ்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்ரெடி சில கேட்டகரியில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அகைன் அனதர் கேட்டகரி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ்ல ஒரு 5 போஸ்ட் சொல்லிருக்காங்க. அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து ஒரு 6 போஸ்ட் வந்து அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர், தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஓகேங்களா அந்த கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் ஓகேங்களா அதாவது நியூ டெல்லியில அதுக்கான வேகன்சிஸ் வந்து சொல்லிருக்காங்க. நான் டெக்னிக்கல் போஸ்ட் ஓகேங்களா. தென் சதர்ன் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட் சொல்லிருக்காங்க, தென் குரூப் டி போஸ்ட் சொல்லிருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா. சதர்ன் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து. சரிங்களா. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பாராமெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் இதுல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டெம்பரரி போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. டெம்பரரி போஸ்ட் அப்ளை பண்றாங்க அண்டர் COE. சரிங்களா. தென் ICAR இந்தியன் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனரிக் ரிசோர்ஸஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், தென் சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து போஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி இந்தியன் ஆல் இந்தியா தென் ஆர்டினரி ஃபேக்டரி டம் வந்து கொல்கட்டால இருந்து அதுக்கான வேகன்சிஸ் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து அதுக்கு வேகன்சிஸ் போஸ்ட் வந்து 17 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லாம் டீச்சிங்ல வந்து நிறைய போஸ்ட் வந்து இந்த வாட்டி சொல்லியிருக்கிறாங்க. தென் அருண் ஜேட்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் ட்ரைனிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டெப்டி டைரக்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி இன்லேண்ட் வாட்டர் பேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில இருந்து அதுக்கு டெப்டி டைரக்டர்ஸ் வந்து போஸ்ட் சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டினரி ஃபேக்டரி அண்ட் சந்தால இருந்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நியர்லி ஒரு 135 போஸ்ட் வந்து டெனன்ஷியர் பேஸ்ட் வந்து TBW ஓகேங்களா போஸ்ட், அதாவது டேஞ்சர் பில்டிங் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு அது ஒரு 135 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியில இருந்து நீங்களா டிஃப்ரெண்ட் கேட்டகரியில உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கான போஸ்டர்ஸ் வந்து 2 போஸ்ட் சொல்லிருக்காங்க. 2 பொசிஷன் வந்து போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதே மாதிரி வந்து ஃபெடரல் ஃபேஸ் எக்கனாமிக்கல் ஜோன்ல இருந்து அதுக்கான வேகன்சிஸ் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் சொல்லிட்டு. தென் அதே மாதிரி பாஸ்கர் ஆச்சரியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் ரிசர்ச் சென்டர்ல இருந்து அதுக்கான போஸ்ட் 150 போஸ்ட் வந்து யங் ப்ரொஃபஷனல் சொல்லிட்டு
பிடெக் வந்து உங்களுக்கு தேவைப்படுது ப்ரொஃபஷனலுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி சில என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு சில கேட்டகரியில சில போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. தென் அது மாதிரி இந்தியன் எஜுகேஷனல் சொசைட்டி ஆஃப் ட்ரைபல் இதில் வந்து அதுக்குள்ள வந்து ஆடிட்டர் கன்சல்டன்ட் போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து காலேஜ் சைஸில் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நிறைய சிங்கிள் போஸ்ட்டாக அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு சரிங்களா. எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதனால பிக் அப்டேட்டர்ஸாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் சிங்கிள் போஸ்டர்ஸாக இருக்கு சரிங்களா. நிறைய பல்க் அப்டேட்ஸ் வந்து இல்லை சரிங்களா. தென் அது வைல்ட் கிரைம் கண்ட்ரோல் பியூரோல இருந்து உங்களுக்கு ஒரு 6 போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஷீகர் ஸ்கூல் ஆஃப் இதில் வந்து அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் சில போஸ்ட் ஒரு கேன்சல்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓகேங்களா. இப்போ எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ் இது மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து சில போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வேகன்சி இங்கே தான் ஒரு நிறைய போஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியன் போர்ட்டல் ரயில் அண்ட் நோப்வே கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து நியர்லி ஒரு 26 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. 26 பொசிஷன்ல உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க மும்பை ரீஜன்ல சரிங்களா. தென் அடுத்து மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கன்சல்டன்சி லிமிடெட்ல இருந்து ஒரு வேகன்சிஸ் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொசிஷன்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சி பொசிஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அது ஒன்று பார்க்கலாம். தென் ரெக்யூர்மெண்ட் அசஸ்மெண்ட் சென்டர்ல இருந்து ஓகேங்களா டெல்லியில இருந்து அதில் வந்து 152 வேகன்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. குரூப் பி கேட்டகரியில் சரிங்களா. இன்ஜினியர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. தென் அடுத்த மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ல அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் லைப்ரரியன் ஓகேங்களா. உங்கள் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் குரூப் பி போஸ்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அது நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியிலேருந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் குரூப் ஏல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் அதே மாதிரி நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்ல இருந்து ஒரு 17 பொசிஷனில் உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணலாம். சாரி 8 வேகன்சிஸ் இல்லையா. ஓகே இது வந்து வேற இது அப்ளிகேஷன் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ்க்கு சரிங்களா. அதுக்கான ட்ரைனிங்கும் சொல்லிருக்கிறாங்க. ஜாப் ஓரியன்ட் இதெல்லாம் ஹிந்தியில் இருக்கு அது தெரியல சரிங்களா. தென் ஆயில் இந்தியா லிமிடெட்ல இருந்து ஓகேங்களா அதுக்கான அதில் 1 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. சிங்கிள் போஸ்ட் தான் நிறைய இதுவாக இருக்கு பார்த்துக்கோங்க. என்பிடிஎஸ் என்டிபிசிஎல்ல இருந்து ஒரு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் என்டிபிசிஎல் வந்து என்டிபிசி வந்து அதுலேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் இன்ஜினியரிங்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா பார்த்துக்கோங்க. தென் நேஷனல் கம்பெனி லா ஆஃப் ட்ரைபல் வந்து டெல்லி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஆஃபீஸ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் ஷிப்பிங் பில்டிங் லா இதுல இருந்து அதுலயும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐகான் இன்டர்நேஷனல் லிமிடெட்ல இருந்து ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவங்க சொல்லியிருக்காங்க. தென் வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஃபேக்டரி ஹாஸ்பிட்டல் டெல்லியில புனேல சொல்லியிருக்காங்க. தென் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷனரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ட்ரைனிங்ல வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் பொசிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய டீச்சர் இதிலே உங்களுக்கு நிறைய இது சொல்லியிருக்கிறாங்க. வேகன்சிஸ் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. தென் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய சில விஷயங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உங்களுக்கு நிறைய பொசிஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. உங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, எது வந்து ரெகுலர் பேசிஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் செக் பண்ணி எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற தகவல் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோ வேற தகவல் சந்திக்கிறேன். தேங்க்யூ.